திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறு முதற்கடலே போற்றி. கடையே நடிமை கண்டாய் போற்றி, ஐயா போற்றி, அணுவே போற்றி. செய்வா போற்றி, தலைவா போற்றி. குறியே போற்றி, குணமே போற்றி. நெறியே போற்றி, நினைவே போற்றி. வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி. ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி. மூவே சுற்றம் முரணுறு நரகிடை ஆழாமே அருளரசே போற்றி. தோழா போற்றி, துணைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்தபுராணம் தொடரும் ஒரு கந்தர் அனுபூதி பாடல். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய். மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் மைவாய் வழி செல்லும் அவ்வினையே. மெய்வாய் விழிநாசியொடும் செவியாம் மைவாய் வழி செல்லும் அவ்வினையே. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ கந்தபுராணம் 14வது பாகம். முருகன் திரு அவதாரம். தேவர்கள் மேருமலை சாரலிலே ஒன்று கூடியிருந்தனர். அசுர பயம் நீங்க குமாரன் அவதாரம் செய்வதற்கு காரணமாக இறைவனுடைய திருக்கல்யாணம் முடிந்ததும் அவர்கள் அளவற்ற ஆனந்தத்தில் திரிந்து கொண்டிருந்தனர். விரைவிலேயே குமாரன் அவதரித்துவிட்ட நற்சதியை கேட்கப் போகிறோம் என்று ஆவலுடன் காத்திருந்தனர். ஈசன் தேவியுடன் கைலாயம் திரும்பி நாட்கள் பல சென்று விட்டன. தவிர குமாரனுடைய தோற்றத்தை பற்றி எவ்வித செய்தியும் அவர்களுக்கு எட்டவில்லை. ஆகவே அவர்களை கவலை மீண்டும் பிடித்துக் கொண்டது. இறைவனுக்கு தங்கள் கஷ்டங்களை மறுபடியும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்று அவர்கள் நினைத்தார்கள். தங்களோடு கைலாயத்திற்கு வந்து ஈசனை காண பிரம்மனையும் அழைத்துச் செல்லவே அவர்கள் அங்கே கூடியிருந்தனர். தேவர்கள் செய்த முடிவு ஏற்றதல்ல என்பதை பிரம்மதேவன் எடுத்துரைத்தார். முன் அறிவிப்பு ஏதுமின்றி இறைவன் சந்நிதிக்கு செல்வது சரியல்ல என்றும், தூதன் ஒருவனை அனுப்பி தங்கள் வருகையை பற்றி ஈசனிடம் தெரிவித்து அவருடைய அனுமதி பெற்ற பின்பே செல்வது முறை என்றும் அவர் தெரிவித்தார். ஈசன் சன்னிதானத்திற்கு யாரை அனுப்புவது? ஏற்கனவே சென்ற மன்மதன் திரும்பாமலேயே போய்விட்டான். தேவர்களில் எவருமே முன்வர தயங்கினர். பிரம்மன் வாயுவை அழைத்து, அன்பனே, நீதான் இதற்கு தகுதியானவன். கைலாயம் சென்று இறைவன் கருத்து அறிந்து வர வேண்டும் என்றார். தம்முடைய பெயரை பிரம்மன் சொன்ன மாத்திரத்திலேயே வாயுவின் தேகம் நடுங்கத் தொடங்கிவிட்டது. இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கியவாறு கெஞ்சினான். வேதஸ்வரூபியே, மன்மதனுக்கு ஏற்பட்ட நிலை எனக்கும் நேர வேண்டுமா? என்னால் இப்பணியை மேற்கொள்ள முடியாது. தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீர்கள். காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சாத குறையாக வாயு தடுமாறுவதைக் கண்ட பிரம்மன் அவனை பார்த்து, மாருதா, அஞ்ச வேண்டாம். மன்மதனுக்கு நேர்ந்த துன்பம் உனக்கு ஒருபோதும் நேரிடாது. நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது அறநெறி அல்லவா? மேலும் மன்மதன் சென்றபோது கைலையில் இருந்த சூழ்நிலை வேறு, இப்போது இருக்கும் சூழ்நிலை வேறு. ஆகவே நீ கவலைப்படாமல் புறப்பட்டு செல்லலாம். அதனால் உனக்கு புகழும் புண்ணியமும் உண்டாகும் என்றார். பிரம்மதேவன் வற்புறுத்தி கூறிய பின்னர் வாயு அவர்களிடம் விடைபெற்று புறப்பட்டான். திரு கைலாயத்தை அடைந்ததும் அங்குள்ள பூஞ்சோலையின் நறுமணத்தை வாரி கடந்து கொண்டு மந்த மாருதம் போல் மெல்ல நுழைந்தான்.
முதல் வாயிலை கடந்து இரண்டாவதாக இருக்கும் வாயிலை அடைந்தபோது அங்கு காவலில் இருந்த நந்திதேவர், யாரடா அவன், அறிவிப்பு ஏதுமன்றி உள்ளே நுழைந்தது யாரடா என்று அதட்டினார். என்ன நேரிடுமோ என்று பயந்து பயந்து வந்து கொண்டிருந்த வாயு அந்த அதட்டலை கேட்டதும் மழைக்காலத்தில் இடியோசை கேட்டு சோர்ந்து விழும் பாம்புகள் போல தளர்ந்து தன் சக்தியை இழந்தவனாய் கீழே விழுந்தான். பிறகு தன் சுய உருவை அடைந்து நந்திதேவர் முன்பு சென்று அவருடைய திருவடிகளை பற்றி கொண்டு, ஐயனே, அறிவிப்பு இல்லாமல் உள்ளே நுழைந்த என் குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என கெஞ்சினான். உன் குற்றத்தை மன்னித்தேன், இப்போதே இங்கிருந்து ஓடிவிடு என்று நந்தி கூறவே வாயு உயிர் பிழைத்தேன் என்று அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். நேராக தேவர்கள் இருக்குமிடத்திற்கு வந்து நடந்ததை தெரிவித்தான். அதன் மீது முன்பு போலவே தேவர்கள் ஒன்று சேர்ந்து கைலாயம் சென்று ஈசனிடம் முறையிடுவதென தீர்மானித்தனர். அப்போது அவர்கள் சிவநாமங்களை உறக்க உச்சரித்தவர்களாய் புறப்பட்டு கைலாயத்தின் திருவாயிலை அடைந்தனர். அவர்கள் வருகை பற்றி நந்தி ஈசனுக்கு அறிவித்து அனுமதி பெற்று வந்தார். மகேஸ்வரன் முன்னிலையை அடைந்ததும் தேவர்கள் ஒருமுகமாக தங்கள் கவலையை எடுத்துரைத்தனர். பிரபோ, கைலாசநாதா, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலம்தான் அசுரனுக்கு பயந்து வாழ்வது? எங்கள் துயர் நீங்க அசுரனை ஒழிக்க தங்கள் பராக்கிரமத்திற்கு ஒப்பான ஒரு குமாரனை தாருங்கள் என்று பிரார்த்தித்தார்கள். அன்பர்களே, கவலை வேண்டாம், உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருகிறேன் என்று அபயம் தந்த ஈசன் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே 6 முகங்களுடன் காட்சி தந்தார். ஈசானம், தத்புருஷம், வாமனம், அகோரம், சத்யோஜாதம் எனப்படும் 5 திருமுகங்களோடு ஞானிகளுக்கு மட்டுமே தென்படக்கூடிய அதோ முகம் எனப்படும் 6வது முகத்தையும் கொண்டு அவர் நின்ற கோலம் தேவர்களை சிலிர்க்க வைத்தது. அப்பொழுது அவருடைய 6 முகங்களிலும் உள்ள நெற்றிக் கண்களிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவை யாரும் விரைவிலேயே எங்கும் பரவத் தொடங்கின. அவற்றின் வெப்பத்தை ஒருவராலும் தாங்க முடியவில்லை. அப்பொறிகள் எவருக்கும் தீங்கு உண்டாக்கவில்லையாயினும் அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது தேவர்கள் 4புறம் சிதறி ஓடினர். இறைவன் அருகில் அமர்ந்திருந்த தேவியினாலும் அந்த வெப்பத்தை பொறுக்க முடியவில்லை. கால்களிலே அணிந்திருந்த சிலம்புகள் ஒன்றோடொன்று உரச எழுந்து உள்ளே ஓடினாள். இறைவன் சன்னிதானத்தை விட்டு எங்குதான் ஓடுவது? தேவர்கள் மறுபடியும் அவர் இருக்குமிடத்திற்கு வந்தனர். மேனி நடுங்க, நெஞ்சம் தழுதழுக்க, பரமேஸ்வரா, நாங்கள் உய்யும் வகையில் அரக்கனை அழிக்க ஒரு புதல்வனை தருமாறு கேட்டோம். தாங்களோ நெருப்பு பொறியை தந்து அருளிருக்கிறீர்கள். உஷ்ணமோ எங்களால் தாங்க முடியவில்லை. இந்நிலையில் எங்கள் மீது கருணை கொண்டு தாங்கள் அனுகிரகம் செய்யாவிடில் உலகில் உள்ள சராசரி ஜீவராசிகள் எல்லாம் வெந்து சாம்பலாகிவிடும் என்று எங்கள் துயரை துடைக்க வல்லவர் தங்களை தவிர யார் இருக்கிறார்கள் என்று பிரார்த்தித்தனர். தேவர்கள் பயம் நீங்க ஈஸ்வரன் தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு முன்பு போல் ஒரு முகத்தோடு காட்சி தந்தார். உலகெங்கும் பரவி வரும் 6 தீப்பொறிகளையும் தம்முன் வருமாறு நினைக்க அவ்வாறே அவை வந்து சேர்ந்தன. ஈசன் வாயுவையையும் அக்னியையும் அழைத்து, இந்த பொறிகளை தாங்கிச் சென்று கங்கையில் விட்டு வாருங்கள், கங்கை அவற்றை சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்து விடுவாள் என்றார். இருவரும் மெய் பதறியவர்களாய் ஈசனை பார்த்து, சர்வேஸ்வரா, தாங்களோ சர்வ சக்திகளை உடையவர், உம்மிடமிருந்து தோன்றிய இப்பொறிகளை தாங்கி செல்லும் சக்தி எங்களுக்கு இல்லையே என்று பணிவுடன் தெரிவித்துக் கொண்டனர். அன்பர்களே, அஞ்ச வேண்டாம், தயங்காது இப்பொறிகளை தாங்கி செல்லுங்கள். இவற்றை தாங்கிச் செல்லும் அளவுக்கு சக்தி ஏற்படும்படி வரம் தந்தேன் என்றார் ஈசன். இருவரும் மறுபடியும் அவரை பணிந்து பலவாறு போற்றி பொறிகளை தாங்கிக் கொண்டு புறப்பட்டனர். தேவர்கள் தங்கள் பயம் நீங்கியதென்று நிம்மதியை அடைந்தனர். தேவர்களே, இப்பொறிகள் சரவண பொய்கையை அடைந்ததும் எனது புதல்வனாய் விளங்கும் அவனே அசுரர்களை மாய்ப்பான். இனி நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லலாம் என்று ஈசன் தேவர்களுக்கு தெரிவித்தனர்.
இறைவனிடம் விடை பெற்று புறப்பட்ட தேவர்கள் நேராக தங்கள் இருப்பிடத்திற்கு செல்லவில்லை. குமாரனுடைய திரு அவதாரத்தை காண வேண்டும் என்ற ஆவலோடு வாயுவையையும் அக்னியையும் பின்தொடர்ந்து சென்றனர். முதலில் வாயுதேவன் தீப்பொறிகளை சுமந்து வந்தான். பின்னர் அவன் அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது அக்னியிடம் சேர்ப்பித்தான். அக்னி அவற்றை எடுத்துச் சென்று கங்கையில் விடுத்தான். தீப்பொறிகளின் உஷ்ணத்தால் கங்கை வற்றத் தொடங்கியது. இறைவன் திருக்கருணையால் அப்பொறிகள் தன்னால் சரவண பொய்கையில் சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிந்ததும் அவன் விரைவிலே சரவண பொய்கையில் அவற்றை கொண்டு போய் சேர்த்தார். இறைவன் அருளால் சரவண பொய்கையில் உள்ள நீர் வற்றவில்லை. தேவர்கள் அப்பொய்கையை சூழ்ந்து கொண்டு இறைவனை துதித்தவாறு இருந்தார்கள். நீரிலே மிதந்த அந்த 6 பொறிகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஜோதி பிழம்பாகியது. கண்ணை பறிக்கும் அந்த பிரகாசத்தின் இடையே அருவமாயும் உருவமாயும் அனாதியாயம் ஒன்றாயும் பலவாயும் பரபிரம்மமாயும் நின்ற சோதி பிழம்பு ஓர் அழகிய திருவடியை கண்டது. 6 முகங்களோடும் 12 கரங்களோடும் காட்சி தந்த இறைவன் திருக்குமரனை கண்டபோதே தேவர்களுடைய பயங்கள் யாவும் நீங்கிவிட்டன. நீங்கிவிட்டது போல தோன்றியது. தாமரை மலர் மேலே வீட்டிருக்கும் அந்த தெய்வ குழந்தையை 2 கைகளையும் கூப்பி, பிரபோ, எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பரந்தாமன் கார்த்திகை பெண்களை அழைத்து பொய்கையில் தாமரை மலரின் மீது அமர்ந்திருக்கும் குழந்தையை பாலூட்டி வளர்க்குமாறு சொன்னார். கார்த்திகை பெண்கள் 6 ஆவலுடன் பொய்கையில் இறங்கி மலரில் வீட்டிருந்த குழந்தையை தூக்க கைகளை நீட்டினர். ஒரு குழந்தையை 6 எவ்வாறு தூக்கி சிராட்டுவது? தேவர் துயர் துடைக்க வந்த திருக்குமரன் அப்போதே தம்முடைய திருவிளையாடல்களை தொடங்கிவிட்டார். 6 முகங்களோடு வீட்டிருந்த குழந்தை 6 குழந்தைகளாகி அப்பெண்களை அடைந்தது. கார்த்திகை பெண்களிடம் பாலுண்டு வளர்ந்த குழந்தைகளின் திருவிளையாடல்களை எவ்வாறு வர்ணிப்பது? ஒரு குழந்தை புன்னகை செய்து கொண்டு முளைப்பால் உண்டு வந்தது. அவ்வமயம் இன்னொரு குழந்தை தாமரை மலர் மேல் நித்திரையில் ஆழ்ந்திருந்தது. மற்றொரு குழந்தை அப்போதுதான் கண் விழித்து மழலை சொற்களை கூறி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஒரு குழந்தை சிரித்துக் கொண்டிருக்க மற்றொரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. ஒன்று மெல்ல தவந்து செல்ல மற்றொன்று எழுந்து நிற்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஒரு குழந்தை கரையிலே படிகளில் அமர்ந்து கால்களை ஆட்டிக்கொண்டிருக்க இன்னொரு குழந்தை நீரில் இறங்கி தண்ணீரை 2 கைகளாலும் மகிழ்ச்சியுடன் அடித்துக் கொண்டிருந்தது. இவ்விதம் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக விளையாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தின. குழந்தைகளின் அற்புத திருவிளையாடல்களை கண்ட கார்த்திகை பெண்கள் மனம் மகிழ்ந்தனர். தாங்கள் வழிபட்டு வரும் தெய்வமே அவ்வுருக்கொண்டு வந்திருக்கிறது என்று அக்குழந்தைகளை போற்றி தொழுதனர். சரவண பொய்கையில் திருக்குமரன் அவதரித்த நேரத்தில் சூரபத்மன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்கள் எல்லாம் தீமை பயக்கும் கனவுகளைக் கண்டு திடுக்கிட்டு ஏதும் அறியாது குழம்பிக் கொண்டிருந்தனர் கனவை நினைத்து. திருச்சிற்றம்பலம்.